ஓகே அன்பாஸ், நம்ம பார்த்திங்கன்னா இந்த டாங் வில்லேஜோட நம்ம பார்டர் பார்த்தாச்சு. அதே மாதிரி இங்கே வந்து இந்த குட்டி குட்டி வில்லேஜுங்கெல்லாம் எப்படி இருக்கான்றது இப்போ நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. பார்டர் இங்கிருந்து ஒரு 5 மீட்டர்ஸ் தான். இது ஃபுல்லாகவே வில்லேஜ் தான். இந்த இடத்துல மலைகளுக்கு நடுவில் இருக்குது இந்த மாதிரி வில்லேஜ். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இங்கே நிற்க வச்சுருக்குறோம். இப்போ நம்ம போகலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த வில்லேஜை சுற்றி காட்டுறது இந்த பையன்தான். அங்கே கழுதை ஒன்று கத்திங்குது. அது சவுண்டு பாருங்களேன், இவ்வளோ தூரம் கட்டுது. சரி இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அது எதுக்காக கத்துதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கழுதையை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் கத்திங்குது. எது கத்திங்கிற நீ? டாங்கி, வை யூ ஆர் ஷவுட்டிங்? गुड डंकी, एक ही डंकी। हाँ किधर? ओ क्या उल्लो निरकुदु अंदर. this cows is not there. cow yes. But only donkeys is there, cow is not there. இங்க இருந்தா வீடுங்களே இருக்குது, போய் பார்க்கலாம். தலை உள் வெளியே விட்டுங்கிறியா டாங்கி? யாரை கூப்பிட்டுங்கிறேன்? ஓகே வெல்லுக்கோ. செவுறு கட்டாமல் இந்த மாதிரி கல்லுங்களே செவுராக பயன்படுத்துகிறாங்க இந்த ஊரில். அப்படியே அதுவே வீடாகவும் கன்வெர்ட் பண்ணுறாங்க இந்த இடத்துல. நம்மளோட வண்டியோட ஹெல்மெட்டு இந்த அக்கா கிட்ட கொடுத்துருக்குறேன். அவங்க பையன் கேட்டான்னு சொல்லிட்டு விளாட்றதுக்கு. இங்கே பாருங்களேன், அதாவது குழந்தைய பார்த்திங்கன்னா முதுகில் வச்சுன்னு சுற்றிங்கிறாங்க இந்த அக்கா. இவங்க எங்கே போனாலும் வேலைக்கு இந்த மாதிரி தான் இவங்க எடுத்துகிட்டு போவாங்க. லுக்கிங் ஸோ க்யூட். ஓகே ஆண்டி. இதுதான் இவங்களோட வீடு. இப்போ தான் வீடு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயின்னு இருக்குது. இது வந்து இவங்களோட பழைய வீடா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வீடும் ஒரு ஃப்ளோருக்கு மேலே இல்லை, ஒரே ஃப்ளோர் தான். எல்லா வீடும் இந்த இடத்துல கட்டி வச்சுருக்காங்க. 2வது ஃப்ளோர் வீடுங்களே இல்லை இந்த இடத்துல. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இங்கே எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வீடுங்கள்லாம். ये क्या? ग्रीन हाउस. क्या? ग्रीन हाउस. ग्रीन हाउस. ஓ ஃபார்மிங் ஏன்னா? ஓகே. அப்புறமா இங்கே பாருங்களேன், அதாவது நம்ம ரோடு பள்ளம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த கழுதைக்கெல்லாம் கொட்டாயை கட்டி வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே மேலே தான் பார்த்துருப்போம், ஆனால் இது எல்லாமே கீழே இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த டாங்கி கொட்டாய்க்கு போகிறோம். ஓகே, ஜம்ப் பண்ணுறா கைப்புள்ள. ஓகே, ஜம்ப் பண்ணிட்டோம். ஹை, அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. 1 2 3 4 டாங்கி வீடுகள் இருக்கின்றது. இப்போ நம்ம வந்து அதான் பார்க்க போகிறோம். ஆனால் மாடு ஒன்று இருக்குது. ஐ, 1 மாடு குட்டி இருக்குங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், எட்டி ஒதுக்குது. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு மாடு குட்டி. இது தாங் மாடு குட்டி. எப்படி கட்டிக்கிறாங்க பாருங்கள். மேலெல்லாம் கல்லுங்கள்லாம் வந்து ஜோடிச்சு, பட் சிமெண்டெல்லாம் இல்லை. ஆனால் எப்போ கீழே விழுந்துடும் தெரியாது. அதெல்லாம் விடாது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்ட்ராங்காக கட்டி விட்டுக்கிறாங்க. அதே மாதிரி கீழெல்லாம் சாணிங்கெல்லாம் நீங்கள் தான் போட்டுக்கிறீங்களா? எஸ், இது நான் வரேன், பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டேன்.
நீ அவனை பார்த்தா பயப்படுது இந்த ஊர் மாடு. ஆனால் இது வந்து ரொம்பவே குட்டியாக இருக்குங்க. அங்கே பாருங்க தள்ளி விட்டுச்சு. ஏய் யாரா அவன் என் வீட்டுக்கு வந்துக்கிட்டுதுன்னு உள்ளே வந்துங்குதுங்க. ஏய் ஆமே உள்ளே போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுச்சு. இது சைலண்டாக இருக்குடா அப்பா. நம்ம பார்த்தீங்கன்னா டாங்கியோட வீட்டுக்கு வந்திருக்குறோம். அதை நம்ம இங்கே 3 பேர் சேர்ந்து நம்மளை வந்து இப்போ வெளுத்து கட்ட போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த டாங்கி வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். டாங்கி ஐ எம் டெல்லிங் கரெக்ட் நோ? ஓகே மாடு, நீ எதுவும் பயப்படாத. நீ பயந்தால் தான் அவன் பயப்படுறான். ஓகே எல்லாம் வாங்கி இந்த பக்கம் கம் திஸ் சைட். ஓகே மாடு ஐ வில் கம் டு. மேலே ஓடிச்சு. ஓகே அடுத்து இங்கே 2 டாங்கி. அங்கே வந்து ஒரு வீடு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகே டாங்கி வரட்டா? லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். 2 ஆல்சோ பியூட்டிஃபுல். ஓகே 2 donkeys 2 pairs. அடுத்து இங்கே ஒரு கட்டாய் பாரு. இன்னும் ஒழிஞ்சுங்கிறியா? ஓ நீ தானே அங்கே இருந்தது இல்லையே. ஓ இங்கே ஒன்று இருக்குது. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கிற 2 பேர். 2 ஆர் ஃப்ரெண்ட்ஸா? டாங்கி அண்ட் மாடு குட்டி கண்ணுக்குட்டி. ஓகே அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இங்கே பாருங்கள் ஆப்ரிகாட் மரம். இதுதான் இது வந்து அக்ரிகல்ச்சரிங் ஃபார்ம் சின்னதாக போட்டுக்கிறாங்க. இங்கே மட்டும் பச்சை பசேல் இருக்குது. தண்ணி எவ்வளோ பியூரிஃபையான வாட்டர்ஸ். ஆப்பிள் ட்ரீ எங்க? இது வந்து ஆப்பிள் ட்ரீ. அங்கே நம்ம காஷ்மீர்லலாம் தூரத்துலேருந்து பார்த்தோம். ஆனால் இங்கே தான் வந்து கிட்ட பார்த்துக்கிறோம் ஆப்பிள் ட்ரீ. ஆனால் ஆப்பிள் இஸ் நாட் தேர். எஸ் போகலாம். அப்படியே தண்ணி பியூராக போய்ங்குது. இப்போ வந்து அந்த பக்கம் எதனா இருக்கான்றத போய் நம்மளுக்கு தம்பி காட்டிங்கிறான். ஓகே என் தண்ணி எங்கே போகுது? திஸ் வாட்டர் கோயிங் கிதர் உதார். பார்த்தீங்கன்னா இவங்க தண்ணி எப்படி சேவ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி இப்படி இருந்து போடுறது அப்படியே அங்கே ஒரு டேங்க் மாதிரி பண்ணியிருக்கிறாங்களா. அங்கே தான் வந்து தண்ணிங்கெல்லாம் சேவ் பண்ணிக்கிறாங்களா. இங்கேருந்து எல்லா தண்ணியும் அக்ரிகல்ச்சரிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல. பாருங்களேன் தண்ணி வந்து இந்த இடத்துலேருந்து வர்றது பூமிக்கு மேலே போகாமல் இந்த மாதிரி ஒரு பைப் பண்ணி விட்டு அது அப்படியே இங்கேருந்து ட்ராவல் ஆகி அண்டர் கிரவுண்டில் போய் அப்புறமா இங்கேருந்து அப்படியே இங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன நிலத்துக்கு போகுது. அந்த அக்கா வந்து தண்ணியை வந்து வெட்டி விட்டுருந்தாங்க. இது ஒரு ஸ்மால் அக்ரிகல்ச்சர். இப்போ நம்ம வந்து இந்த ஆப்ரிகால் அது இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகிறோம். பாருங்க, அதாவது எல்லா மரங்கள்லாம் மலைச்சிக்கிது. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இந்த இடத்துல.
இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாதாம் மரம். அவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கு நம்ம மேலே ஏறி வரணுமா? இதுக்கு தான்னா பாகிஸ்தானு. இப்போ நம்ம உள்ளே இருக்கிறோம், அதனால இந்தியா இது. அப்படியே நீட்டாக ரவுண்டாக பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல. இப்படி ஒன்று, அப்புறமா இந்த பக்கம் ஒன்று. தண்ணி நீட்டாக ஃப்ளோ ஆகுது. ஓகே பாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து சொன்னா, சரி நம்ம வாட்டி குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. தண்ணி செம்ம கோல்டாக இருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது தண்ணி. இங்கே ஒரு பையன் நடந்து வந்துங்கிற மாதிரி. நடுவில் நம்ம போகிறோம், நல்லா இருக்குது இந்த இடத்துல. குதிரையை நம்ம வந்து இங்கே வந்து பார்க்கவே இல்லை. ஆனால் டாப்பில் வந்து கல்லுங்கள்லாம் அடுக்கி இந்த இடத்துல வந்து ஒரு குதிரையை வந்து வச்சுருக்காங்க. பாவம், அது தனியாக கத்திங்குது இந்த குதிரை. குதிரை வாரியோ, வா ஜோடியாக இருக்கீங்களா நீங்கள்? ஹாய் குதிரை வாரியோ. 1 and 2 குதிரைஸ் இந்த இடத்தில். நாம் கியா? வாட்ஸ் யுவர் நாம்? ஓகே, நம்மளை பார்த்து பயப்படுது. இது ஒரு ஸ்மால் கொட்டாயி, ஆனால் இதுக்கு எதுவுமே ஷெட்டெல்லாம் எதுவுமே இல்லை. நைட்டில் எப்படி தான் இருக்குமோ. வீடியோ வர வந்து ஊப்னா வந்து பறக்கல. இதோட பேர் என்னன்னு தெரியல. அது நம்ம ஒரு வாட்டி ஊதி பார்க்கலாம். ஊதியாச்சு, போகலாம். நம்மளுக்காக வந்து நம்மளோட ஃப்ரெண்டு வந்து காலை அடிச்சான்றதுக்காக இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க. இது ஓகே போயிடுச்சு. ஐயோ, இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போனோம். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒருத்தர் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேர் ஆயிட்டாங்க இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே खाना हो गया? हाँ हाँ खाना हो गया? हाँ हो गया। हो गया। क्या खाना? नाम राजमा चावल। क्या? राजमा जाना? राजमा चावल ஏதோ சாப்பாடு வந்து ஏதோ பேர் வந்து ராஸ்மா ஜானமா, அது என்னன்றது நம்மளுக்கும் தெரியல. இப்போ நம்ம வந்து நம்மளுக்காக வந்து ஒன்றா கொண்டு வந்துக்கிறாங்க பசங்க. குட் பை. ஐயோ, இப்படி ஓடிடுறோம். பறந்து விட்டது. நம்ம பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உள்ளே நடந்துட்டோம். பட் இங்கேருந்து போகிறதுக்கு ரோடு இல்லைன்றதுக்காக இப்போ நாங்கள் வந்து ஜம்ப் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது. அந்த பசங்க ஷார்ட்கட் சொல்கிறான்னு சொல்லியிருக்காங்க. முள்ளு செடியிலலாம் நடந்து போக வேண்டியதாக இருக்குது. அது நீங்களே பாருங்கள். பாருங்கள், முள்ளு செடிங்க எங்கே பார்த்தாலும் முள்ளு செடிங்களாம் இருக்குது. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பசங்க பாருங்கள் எப்படி போகிறாங்க. ஐயோ பார்த்துடா, ஒரு நம்மளுக்காக ஒரு பாதையே உருவாக்குறாங்க. ஸ்லோலி ஸ்லோலி. ஓகேயா, தேங்க்யூ ஸோ மச். பார்த்துப்பா தம்பி, நீ ரொம்ப நல்லா பண்ணுறியா. நம்மளுக்காக ரோடு பாதை வந்து விட்டது, ஆனால் பார்த்து போகணும்.
ஓகே, எப்படியோ வந்து ரோடுக்கு வந்துட்டோங்க. ஓகே, ரோடுக்கு இதாரே. ஓ, ரோடு எதுனே தெரில இந்த இடத்துல. ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரம் வந்து நடந்து விட்டோம். ரொம்ப தூரம் வந்து நாங்கள் நடந்து வந்ததுனால எது ரோடுன்னு தெரில. நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா அங்கே அந்த பக்கம் நிற்க வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு கற்களாக இருக்குது. இப்போ நம்ம திரும்ப அவ்வளோ தூரம் நடந்து போகணும். ரோடுக்கு வந்தாச்சு. ஓகே, ஓகே நண்பாஸ், நம்ம பார்த்திங்கன்னா இந்த தாங் வில்லேஜ் வந்து நம்ம பார்த்தாச்சு. மொத்தமே சேர்த்தாலும் ஒரு 50 வீடு தான் இருக்கும். நம்ம அப்படியே கொஞ்சம் சுற்றி அப்படியே நம்ம பார்த்தாச்சு. ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கிறது, அப்புறமா அந்த கழுதை எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப பெருசாக இல்லைனா கூட ஒரு 50 வீடு இருந்தால் கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இந்த தாங் வில்லேஜை நீட்டாக பார்த்தாச்சு. அந்த எண்ட்லேருந்து இந்த வண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸில் இந்த தாங் வில்லேஜை முடிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா எல்லா மலைக்கு நடுவில் இருக்குது இந்த ஒரு வில்லேஜ். இதுதான் லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாங் வில்லேஜ். இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லிவிட்டு இங்கிருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம். நான் இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு மிக்க நன்றி சொல்லிவிட்டு தேங்க்யூ பாய் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே பாய், எல்லாருக்கும் பாய். ஓகே அன்பாஸ், இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். எல்லோரும் ஃபேமிலியாக இருக்காங்க பாருங்கள், ஹாப்பியாக விளையாடிங்கிறாங்க. அந்த பையன் பக்கத்தில் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாருங்கள். ஓகே போகலாம், பாய் ப்ரோ. இப்போ டைம் எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா 4:18 ஆகிடுச்சு டைம். இங்கே இன்னும் நம்ம வந்து இந்த தாங் வில்லேஜில் இருக்கிறோம். இது இன்னும் நம்மளோட அடுத்த பிளான் என்னன்றது இன்டர்நெட் வந்தால் தான் தெரியும். நான் போட்ட பிளான் எல்லாம் கொஞ்சம் ஒரு சில பேர் மிஸ்மேட்சாக இருக்குது, அதை பார்க்கணும். நம்ம இன்னும் வேறு சாப்பிடல, வர டீ கடை எங்கன்னா இருக்கான்றதை போய் பார்க்கணும். ஏதோ கோல்டெல்லாம் ரொம்ப இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அவ்வளோலாம் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், நான் க்ளவுஸ் போடாமல் தான் வண்டியை ஓட்டிங்கிறேன், க்ளவுஸே போடல. அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க, கோல்டு வர வர கம்மி ஆகிட்டே இருக்குது இந்த இடத்துல. ஆனால் எனக்கு இது எதனா வெயில் டைமாக இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் தண்ணியிலலாம் குதித்து வேற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டுருப்பேன். ஆனால் இங்கே வேறு இப்போது எப்போ கோல்டு ஆகும்னு சொல்ல முடியாது. பட் இருக்குது கோல்டு இன்னும், பட் அவ்வளோ கோல்டு இல்லை இந்த இடத்துலலாம். ஆனால் நம்ம அதனா தண்ணியில் இறங்கி அது வேறு கோல்டாகி அப்புறமா அதுக்கு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு இதுக்கு, ஐயோ எதுக்கு சும்மா. அதனால தான் கையானால் நம்மளுக்கு அவ்வளோவா ஒன்றும் ஆகாது. இப்போயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கோல்டான மாதிரி தான் இருக்குது.
அப்புறம் தண்ணியில் இறங்கி அப்புறம் அதுக்கு யார் அப்புறம் அவஸ்தைப்படுறது. அதனால தான் நிறைய பக்கம் எனக்கு தண்ணிங்க பார்த்தாவே குதிச்சிருவேன். ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி தண்ணி இவ்வளோ ப்ளூவாக இருக்கும்போது யாருக்கு தான் ஆசையாக இருக்கா சொல்லுங்கள்? அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளால் குதிக்க முடியாது பாருங்க. ஆனால் இதெல்லாம் ஆழமே இல்லை, சென்டரில் கூட போயிட்டு வரலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்கிறாங்களா, அதுதான் இது. சே, நம்மளுக்கு எங்கள் அப்பே வந்து ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தது இந்த ஆர்மி ஆஃபீஸர் தான். இவங்க இல்லை, இங்கே ஒருத்தர் இருந்தாங்க, ஏகாவன் आर्मी ऑफिसर. क्या इधर नहीं कौन एका वन ऑफिसर ஓகே. அவங்க இல்லை சே. நம்மளுக்கு அப்பே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்தது அவர் தான். அவர் இல்லை. துர்த்துக் வேலி அப்படின்வாங்கள, அதுதான் இது. நம்ம அங்கேருந்து இதுதான் லாஸ்ட் வில்லேஜ் நினச்சோம். இது இல்லை, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த தாங் வில்லேஜ் தான் வந்து லாஸ்ட் வில்லேஜு. இது கூட லாஸ்ட் வில்லேஜ் தான். ஆனால் இது வந்து ஒரு அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு பின்னாடி இருக்குது இந்த துர்த்துக் வில்லேஜ். சேம் அங்கே எவ்வளோ வீடுங்கள்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கே கூட அவ்வளோவா வீடுங்கள்லாம் இல்லை. ஆனால் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸு, ஷாப்ஸு எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. வண்டிக்காக வெயிட்டிங்கு, எவ்ரி ஒன். ரூம்ஸு எல்லாமே இந்த இடத்துல இருக்குது போல். நம்ம எப்படி வந்தோம்? இப்படியா 2 ரோடு பிரியுதே. இருங்க பார்த்துடலாம். இப்படி தான் வந்தோம். அப்படி வரல, இந்த 2 கல்லுக்கு நடுவில் வந்தோம். இங்கெல்லாம் தண்ணி வந்துச்சுன்னா இன்னும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்திருக்கும். இன்னைக்கான நாள் எங்கன்னா ரிவர் பக்கத்தில் டென்ட்டு போட்டு தூங்கிடலாம். பட் ஏன்னா இங்கெல்லாம் ரிவர் பக்கத்தில் டென்ட்டு போட்டு தூங்கினா ஒன்றும் ஆகாது, ஏன்னா அவ்வளோ ஆழமும் இருக்காது. பார்க்கலாம் இருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடைங்கன்னா பார்த்துட்டு மேகி போட்டல் தான் வாங்கிட்டு போயிடலாம். கடைங்களே இல்லையாடா இன்னும்? இங்கே இருக்குது. ஆனால் சரி, இந்த மளிகை கடைங்களே இல்லை, இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கணும். ஹாய் நண்பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த தாங் வில்லேஜை நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து துர்த்துக் வில்லேஜில் தான் இப்போ நம்ம வந்து தங்கியிருக்கிறது. நீங்களே பாருங்கள், இதுதான் நான் தங்கியிருக்கிறேன். இப்போது இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நிலம். இது ஒரு அக்ரிகல்ச்சரிங் லேண்டு. இங்கே பாருங்கள், நம்ம டென்ட் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே ஃபுல்லாகவே இது மலை, அது பக்கத்தில் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரிங் லேண்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த இடம். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மேகி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து மேகி தான் பண்ண போகிறோம். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஈஸி தான். அதை நான் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கிட்டு நாளைக்கு என்னன்றதை நாளைக்கு டிசைட் பண்ணுவோம். மேகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம். அப்படியே இந்த சூடில் குளிர் காஞ்சிக்கின்னு இந்த இயற்கையை ரசிச்சிக்கின்னு சாப்பிட்லாம் இப்போ.